கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற சக்தர்களோடு இந்த சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். ஒரு பக்கம் ஜுவாலாமுகி, இன்னொரு பக்கம் கொல்கத்தா காளி, இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வைஷ்ணவோ தேவி, குஜராத்தில் அம்பிகை, ராஜஸ்தானில் அம்பிகை. எந்த இடத்துல தான் அம்பிகையின் அருள் இல்லை? அதாவது பாரதம் முழுக்க மா அப்படின்னா அம்பாள் தான். அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் சக்தி பீடங்களையும் கோயில்களையும் கொண்டு தாய் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்றும் தாயானவள் நம்மை ரட்சிப்பாள் அப்படின்னு பெண் தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கடலா கடல் அன்னைன்னு சொல்லிடுவோம், நதியா அவர்களையும் பெண் தெய்வமாக கொண்டாடுவோம். அப்பேற்பட்ட புண்ணிய தேசத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கின்றோம். தட்சனின் மகள் சதி தேவி தட்சனால் தாட்சாயணி என்று பெயர் பெறுகின்றாள். சிவனாரை மணந்தாள். சிவனின் பரமபக்தன் தட்சன். ஆனா ஆணவம் வந்தா நமக்கு அழிவு வரும் பொழுது ஆணவம் வரும். ஆணவம் வந்துடுச்சுன்னா அழிவு வரும். எது முன்ன வரும்னு சொல்ல முடியாது. அழிவு நேரம் வந்து விட்டது, அதனால ஆணவம் வந்தது. பெரிய யாகம். சிவனை அழையாமல் ஒரு யாகம் நடத்த முடியுமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஹோமமோ யாகமோ இருந்தாலும் சிவபெருமான் வந்தால்தான் அந்த யாகமே நிறைவு பெறும். சொல்லப்போனால் கொரியர் சர்வீஸ் மாதிரி நம்ம யாக குண்டத்தில் ஹோம குண்டத்தில் இருக்கும் அந்த அக்னி தேவனிடம் சிவனுக்கான பங்கை கொடுத்துருங்க, திருமாலுக்கான அவிர்வாகத்தை கொடுங்கள், வாயுவுக்கு இது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்குறோம். அதுதான் அக்னி தேவன் கொண்டு போய் கொடுக்குறார். இப்படிப்பட்ட ஒரு சாமானிய ஹோமம் கூட சிவன் இல்லாமல் முடியாதுன்னா தட்சன் பெரிய யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் கூப்பிட்றான். தேவர்கள் போயிருக்க கூடாதுல்ல, என் தலைவன் அவனுக்கு நான் விசுவாசமாக இருந்தால் வரமாட்டேன்னு சொல்லணும். ஆனால் நம்மை மாதிரி சின்ன பரிசுகளுக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்க எல்லா தேவர்களும். இதனால் கோபமுற்ற பார்வதி அன்னை தாட்சாயினின்ற பேரே எனக்கு பிடிக்கலங்கன்றாலும், எனக்கு அதுவே சுமையா இருக்கு அப்படின்னு நேராக தந்தையிடம் வருகின்றாள். சுவாமி போகாதென்ற பேச்சு கேட்காம வரா. தட்சனிடம் அவமானம், தன்னை மாய்த்து கொண்டாள். இதை அறிந்த சிவபெருமான் அவள் உடலை வைத்து கொண்டு ஆட, இந்த ருத்ர தாண்டவம் உலகத்திற்கு நன்மை அல்லவே என்று திருமால் அந்த சக்கராயுதம், சக்கரத்தாழ்வான் அப்படின்னு கோயில்கள் எல்லாம் உண்டு இல்லையா, திருமால் கோயில்களில் அவரை கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை ஒவ்வொரு இடமாக விழச் செய்தார். அங்கெல்லாம் சக்தி பீடங்கள், அங்கேயெல்லாம் சக்தியானவள் வந்துவிட்டாள். ஒன்றாய் இருந்தவள் பலவாய் அரும்பிவிட்டாள். அந்த இடங்களிலெல்லாம் சிவபெருமானும் பைரவ வடிவம் கொண்டு அவளையும் அந்த ஊரையும் காப்பாற்றும் சேத்திர பாலகராக இருக்கின்றார். இன்னைக்கு தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகம்மை, உலகநாயகி, பாபநாசேஸ்வரர், அவரோட அருள் பாலிக்கும் பாபநாசம். இந்த பேரை சொன்னாலே பாப்பங்கள் அழியும். அப்படிப்பட்ட அருமையான பாவங்களை போக்கும் தலத்திற்கு சென்று தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சிவனுக்கும் இந்த தாட்சாயணியா இருக்கக்கூடிய அம்பாள் தன்னை மாய்த்து கொண்டாள், சக்தி பீடமாயிட்டாள். அடுத்த தடவை முருகன் உலகத்திற்கு வர வேண்டும் என்பதால் அம்பாள் பார்வதியாக வளருகின்றாள். பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம். எல்லாரும் வட இந்தியாவில் கூட்டிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர் இல்லை பெரிய நடிகர், பெரிய அரசியல்வாதி திருமணம்னாலே இவ்வளோ கூட்டம் வருதே. அப்போ பார்வதி பரமேஸ்வரன் திருமணம்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும்? தெய்வங்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் வந்தாச்சு. அப்போ எல்லாரும் வடக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது அப்படியே வடக்கு பகுதி தாழ்ந்து தெற்கு பகுதி இப்படி உயருது. அப்படி உயர்ந்தா என்ன ஆகும்? நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம்னா சுனாமி வரும். அதெல்லாம் இப்போ பார்த்தோமே. அதனால உலக உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு சிவபெருமான் மாப்பிள்ளையா இருக்கார். பரமேஸ்வரன் மாப்பிள்ளையா இருந்தாலும் உலகத்துக்கு அவர் அப்பா இல்லை. அந்த சமயத்தையும் உலகத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு உண்டு. அங்கே இருந்த குருமுனி குட்டியா இருக்காராம் அகத்தியர். அவரை கூப்பிட்டு, நீ போ பொதிகையில போய் உட்காரு, பொதிகை மேலையில் நீ உட்கார்ந்தனா அந்த பூமி சமமாயிடும். இது எதற்கு? குட்டியா இருக்கிற அகத்தியருக்குள்ள தவ வலிமை எவ்வளோ இருக்குன்னு காமிக்க நினைக்கிறார். அவருடைய புகழை உங்க செய்கின்றார். அது அகத்தியருக்கு பெருமை. இருந்தாலும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்குது, இப்போ போய் என்ன அனுப்புறீங்களே, நான் கல்யாணம் பார்க்க வேண்டாமா? கவலையே படாத. அங்கே டைரக்டு இன்னைக்கெல்லாம் இப்படி கிரிக்கெட்டை நம்ம லைவாக பார்க்குறோம். அப்படி முதல்ல லைவ் காமிச்சார். அப்படி இந்த இடத்துல வந்து பொதிகை மலையில் தன்னுடைய மனைவியாம் லோப முத்திரையோடு வந்து பார்த்தார். அவர் வணங்கிய தெய்வம் தான் இப்போ இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன். அகத்தியருடைய சீடர் உரோசம முனிவர்.
அவர் வந்து கேட்கிறாரா, நான் சிவாலயங்கள் வைக்க போறேன், எங்க வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. 9 ஆலயங்கள் நவ கைலாயம்னு கட்ட போறேன். அதுக்கு அகத்தியர் சொல்றார், இந்த சிவபெருமான் கிட்ட தாமரைகளை வை. முதல் சிவபெருமான் இவர். மற்ற 8 தாமரைகளை இவரிடம் வைத்து பூஜித்து, இந்த இடத்து பக்கத்துல தாமிரபரணி அப்படின்ற ஒரு அற்புதமான ஆற்றங்கரை இருக்கும். அந்த ஆற்றில் 8 தாமரையும் சிவனை வேண்டிக் கொண்டு அந்த ஆற்றில் போட்டுவிடு. அந்த 8 தாமரைகளும் எந்தெந்த இடத்தில் கரை தங்குகின்றனவோ அது பக்கத்துல கோயில் கட்டு. அப்ப சூரிய தலமாக பாபநாசமும், மற்ற 8 தாமரைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தில் மித்தம் 8 கோயில்களை கற்றார். அப்ப நவகிரகங்கள் சூரிய சந்திர செவ்வாய், அதாவது அங்காரகன் புதன், கும்பகோணம் பக்கத்துல 9 கோயில்கள் இருக்கு இல்லையா, சூரியனார் கோயில், திங்களூர், வைத்தீஸ்வரர், திருவெண்காடு, ஆலங்குடி, கஞ்சனூர், திருநள்ளாறு, நாகேஸ்வரம், கீழ்பெரும் பள்ளம், இந்த 9 கோயில் கும்பகோணம். அதே மாதிரி நவகிரகங்களுக்கும் ஒரு சிவாலயங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை திருச்செந்தூர்லேருந்து போனீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் 9 கைலாயங்கள் இருக்கு. கைலாயம் மட்டுமா, 9 வைகுண்டங்களும் இருக்கு. ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருக்கோளூர், இப்படி 9 திருமாலாலயங்களும். இது எல்லாமே தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கு. அப்ப திருநெல்வேலிக்கு போகணும்னா நெல்லையப்பர் பார்க்கணும், திருச்செந்தூர் முருகர் பார்க்கணும், முத்தாரம்மன் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா மட்டும் போதாது. இந்த பாபநாசம் முதலாக இருக்கும் 9 கைலாயங்கள், 9 வைகுண்டங்கள், நவ கைலாயம், நவ வைகுண்டங்கள், இதையும் பார்த்து புண்ணியம் பெறணும். அப்ப நவ கைலாயங்கள் வருவதற்கு காரணமும் இந்த பாபநாசம். இந்திரன் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட ஆசுர குரு சுக்கிரனுடைய மகனை இவன் குருவா ஏற்றுக்கொண்டு படிக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனையில குருவை வந்து அழிக்கக்கூடாது. குருவை கொன்ன பாவம்லாம் அதுக்கு பிரசித்தி, ஒரு பிராயச்சித்தமே கிடையாது. அப்படி ஒரு பிராயச்சித்தம் இல்லாத பெரும் பாவத்தை இந்திரன் நிகழ்த்தி விட்டார். அந்த பாவம் நீங்க இந்த சிவபெருமானிடம் தினமும் நீராடி வழிபாடு செய்தார். தீராத பாவத்தையும் இறைவன் தீர்த்து விட்டார். அதனாலதான் இந்த தலத்துக்கு பாப நாசம் அப்படின்ற பெயர். இங்க உலகம்மைக்கு வரலாம். உலக நாயகிக்கு முன்னாடி ஒரு உரல் இருக்கும். இந்த காலத்துல யாருக்குமே உரல்லாம் தெரியாது இல்லையா, மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்துட்ட உடனே அங்க ஒரு உரல் இருக்கும். அந்த உரல்ல என்ன பண்ணுவாங்க, விரலி மஞ்சளை கொண்டு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்ற பெண்களும், குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கக்கூடிய பெண்களும் அந்த உலக்கையால் அங்க இருக்கக்கூடிய உரலில் விரலி மஞ்சளை இடிச்சு அதை பொடியாக்கி அம்பாளுக்கு சாத்துவார்கள். உடலால் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் நமக்கான ஏதோ ஒரு பாவம் தானே நமக்கு இருக்கக்கூடிய நன்மையை தடுக்கிறது. ஒரு நல்ல விஷயம் நடக்கலன்னா ஏதோ ஒரு தீவினை இருக்கு. அப்ப அந்த தீவினையை எப்படி போக்கலாம், உடம்பால் இறைவனுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்தால் போக்கலாம். அப்படி உடம்பால் தொண்டு செய்து திருமண பாக்கியத்தையும் குழந்தை பேரையும் பெறுவார்கள். அதே மாதிரி குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை, குழந்தைகளுக்கு இந்த குழந்தையால் உங்களுக்கு பிரச்சனை, இப்படிலாம் இருந்தால் சுவாமிக்கு தத்து கொடுத்து வாங்குவாங்க. அந்த குழந்தைகளுக்கான தோஷம், குழந்தை தோஷம் நீங்க. அது மாதிரி தத்து கொடுக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருக்கடவுரில் அபிராமிக்குன்னு எவ்வளோ திருவிளையாடல், அது மாதிரி பாபநாசம் உலகம்மைக்கும் பல திருவிளையாடல்கள் உண்டு. அந்த அம்பாள் மீது பாடப்பட்ட அந்தாதி உண்டு. அப்படி அங்க இருக்கக்கூடிய உலக நாயகி பல திருவிளையாடல்களையும் அருளி செயல்களையும் செய்வாள். அதனால இந்த உலகநாயகி அருள் பாலிக்கும் பாபநாசம் விமலை பீடம் அப்படின்னு போற்றப்படுகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இடத்திற்கு வாருங்கள். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அகத்தியர் அருவின்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் குளிச்சு பாருங்க. உடம்புல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை எல்லாம் அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் மூலிகை குளியல் மாதிரி இருக்கும். சித்தர்களை நினைத்து அங்கே போய் நீராடி விட்டு வாருங்கள். பாபநாசம் இறைவனை தரிசியுங்கள். பாவங்கள் தீரும், நன்மைகள் பெருகும். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.